Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa nashhadu anna sayyidana wa maulana Muhammadan abduhu wa rasuluh. Allahumma salli ala sayyidina maulana Muhammadin tibbil qulubi wa dawaiha wa afiyatil abdani wa shifaiha wa nuril absari wa dhiyaiha wa ala alihi wa sahbihi wa sallim. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Laylatul qadri khairum min alfi shahr. Sadaqallahu maulana al-azim wa sadaqa rasuluhu an-nabiyyul kareem. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. In uridu illa al-islaha mastata'tu wa ma tawfiqi illa billah. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 27ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மீதமுண்டான நாட்களிலேயும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு நல்லமல்கள் பல செய்த நல்லோர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன். இந்த புனிதமான நாள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் என்கிற புனிதமான இரவை நீங்கள் கடைசி 10 தேடுங்கள் என்றும், பிறகு கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகளில் தேடுங்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தினார்கள். சஹாபாக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அறிவிப்பின்படி புனிதமான இந்த இரவை கண்டிப்பாக தன் வாழ்க்கையில் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய இஹ்திகாஃப் என்கிற பள்ளியிலேயே தங்கி இருக்கிற நடைமுறையை பின்பற்றி எப்படியாவது அதை அடைந்தே தீர வேண்டும் என்பதில் அதிக கவனம் செலுத்தினார்கள். அதையும் தாண்டி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக லைலத்துல் கத்ர் என்கிற இரவு 27ஆம் இரவாகத்தான் இருக்கும் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்களோடு சேர்ந்திருக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் பேச்சு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய் லைலத்துல் கத்ர்ல வந்து நின்றுச்சு. இப்படித்தானே, எங்கேயோ ஆரம்பிப்போம், கடைசியில் எங்கேயோ போய் முடியும். ஒவ்வொன்றாக பேச்சு ஆரம்பிச்சு திடீரென்று லைலத்துல் கத்ர் சம்பந்தமாக பேச்சு போச்சு. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவு என்னைக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயங்களை சொல்றாங்க. 21 இருக்கலாம், 23 இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயங்கள் சொல்றாங்க. அதுல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஏன் இவங்களுடைய அறிவிப்பை, ஏன் இவங்களுடைய இந்த வார்த்தையை நம்ம அதிகம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது என்றால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா என்பவர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அல்லாஹும்ம ஃபக்கிஹுஹு ஃபித்தீன், யா அல்லாஹ் இவரை மார்க்கத்தில் மிக பெரும் ஃபக்கீஹாக, மார்க்க விற்பனராக நீ ஆக்குவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் துஆ செய்யப்பட்டவர்கள் தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. அதனாலதான்
குர்ஆனுக்கு எத்துணை விரிவுரையாளர்கள் விளக்க உரை எழுதியிருந்தாலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆனுக்கு என்ன விளக்க உரை சொல்கிறார்களோ அதுதான் முதன்மையானது. அவர்களை ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆன் விரிவுரையாளர்களுக்கெல்லாம் தலைவர் என்று அன்றிலிருந்து இன்று வரை போற்றப்படக்கூடியவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. அதனால்தான் அவர்களை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அவர்களுடைய கருத்தை நாம மேற்கோள் காட்டுகிறோம். என்னாச்சு, எதுவும் பேச வேண்டியது இருக்கா? நான் பேசவா? சரி, நீங்க ரொம்ப பேசுறத பார்த்தா நான் நிப்பாட்டிக்கிறேன், வேணாம். நீங்க பேசி முடிச்ச பின்னாடி ஆரம்பிச்சிங்களான்னு நினைச்சேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குர்ஆனுடைய விரிவுரையாளர்களுடைய தலைவராக இருக்கிற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சபையில இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்ட அந்த சபையில ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு விளக்கங்கள் சொன்ன பிறகு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, நான் பிற 27 இரவு தான் லைலத்துல் கத்ர் என்று நம்புறேன் என்று சொன்னார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, எந்த ஆதாரத்தை வச்சு, எதை வச்சு நீங்க 27 என்று சொல்கிறீங்க அப்படின்னு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டப்ப, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்டப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இல்ல, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையையும் குர்ஆனுடைய வசனங்களையும் முன்வச்சு பார்க்கும்போது 7க்கென்று ஒரு தனிச்சிறப்பு இருப்பதை என்னால் கணிக்க முடிகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வானங்களை 7ஆக படைத்திருக்கிறான். அல்லாஹ் பூமியை 7ஆக படைத்திருக்கிறான். அல்லாஹ் உலகத்தை 7 நாட்களில் படைத்ததாக சொல்கிறான். இப்படி ஒவ்வொன்றையும் நாட்களை, வாரத்தில் 7 நாட்களாக அல்லாஹ் நாட்களை படைத்திருக்கிறான். இப்படி பல விதத்திலேயும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய படைப்புக்குரிய நாளாக, தன்னுடைய படைப்புக்குண்டான சிறப்பான நாளாக அல்லாஹ் 7ஐ தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதனால தானே என்னவோ சில பேரை 7:30 அப்படின்னு ஒதுக்கிடுறாங்க. 7க்கு தான் சிறப்பு இருக்குங்கிறதுனால 7 தாண்டி போகும்போது இதெல்லாம் சரியான 7:30 அப்படின்னு ஒதுக்கிடுறோமோ என்னவோ. 7க்கு அல்லாஹ்விடத்தில் பெரிய மதிப்பு இருக்கிறது, மரியாதை இருக்கிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள்ல பார்த்தீங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தர் தொழுகிறார், அமல் செய்றார் அப்படின்னா அவருடைய அமலுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 7 மடங்காக கூலி கொடுக்கிறான், 70 மடங்காக கூலி கொடுக்கிறான், 700 மடங்காக கூலி தருகிறான், 7000 மடங்காக கூலி தருகிறான் என்று பல இடங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7ஐ முன்னிறுத்தியே அந்த நன்மைகள் கூடுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் ஆராய்கிறேன். இந்த ஆராய்ச்சியின்படி பார்க்கிற போது 7க்கென்று ஒற்றைப்படை இரவுகள்னா 21, 23, 25, 27, 29 5 நாட்கள் இருந்தாலும் கூட அல்லாஹ் 7ஐ சிறப்புப்படுத்தி இருக்க கூடும். எனவே 27இல் லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் என்று சொன்னார். அவ்வளவுதான். இப்ப இது மாதிரியான சஹாபாக்களுடைய வார்த்தைகள் இவைகளை எல்லாம் முன்வைத்துத்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த 27க்கென்று ஒரு தனிச்சிறப்பை கொடுத்து 27லாவது மற்றவர்களாக எல்லாரும் நிறைவான ஒரு அமலை, ஏன்னா இந்த லைலத்துல் கத்ர் என்பது தராவீஹ் முடிச்சு ஹத்முல் குர்ஆன் துஆ ஓதுறதோடையோ அல்லது பாயாசம் குடிக்கிறதோடையோ முடிஞ்சிடாது. லைலத்துல் கத்ர் முடியாது. இல்ல அதுக்கு பின்னாடி துஆ ஓதுறதுனாலயோ அல்லது அதுக்கப்புறம் கேக்கு தரும்போது கேக்கு வாங்கின உடனேயோ என்ன செய்யாது, லைலத்துல் கத்ர் முடியாது. மாறாக லைலத்துல் கத்ர் எது வரைக்கும் இருக்குன்னா ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் லைலத்துல் கத்ர் இருக்கு. அப்ப நம்ம குறிப்பிட்ட நேரத்தையும் உருவாக்கிட்டோம், இந்த நேரம் இருக்கலாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சரி, அதுலயாவது அந்த ஃபஜ்ர் வரைக்கும் உண்டான முழு நேரத்தையும் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடுவதுல, அதனுடைய அமல்களை சம்பாதிக்கிறதுல பயன்படுத்தணுமா இல்லையா? அதையும் பங்கு போடக்கூடாது. பாதி நேரம் இதுக்கு, பாதி நேரம் அதுக்கு, அப்புறம் ஜாலியா விளையாடுறதுக்கு, அப்புறமா கிளம்பி டீ குடிக்க போறதுக்கு, இப்படி தனித்தனியா ஒதுக்கக்கூடாது. ஒதுக்கி ஒண்ணுமில்லாம இரவாக லைலத்துல் கத்ர் இரவு மாறிடக்கூடாது. அதனால நம்ம இந்த 27ஐ லைலத்துல் கத்ராக இருக்கணும் என்று நாம் நம்புகிற அதே சமயத்தில் இந்த நாளில் முழுமையாக நாம் அமல் செய்ய வேண்டும் என்பதை நாம முடிவெடுக்கணும். பொதுவாகவே ஒரு சிறப்பு இருக்கிறது, உலக நடைமுறையும் கூட.
ஏதாவது சிறப்பான நாட்கள் வருது அப்படின்னு சொன்னா சில சலுகைகளை அரசாங்கம் அறிவிக்கும். அண்ணா பிறந்த நாள், கலைஞர் பிறந்த நாள், எம்ஜிஆர் அப்படின்னு சில பிறந்த நாள்கள்லாம் வரும்போது அந்த பிறந்த நாள்களை முன்னிட்டு சில சிறை கைதிகளை விடுதலை செய்வாங்க. ஏன் கைதிகளை விடுதலை செய்யணும் அந்த நாள்ல அப்படின்னா, இவங்க அந்த நாளை சிறப்புப்படுத்துறதுக்காக, அவர் பிறந்த அந்த நாள், அவர் மறைந்த அந்த நாள், அல்லது சுதந்திரம் பெற்ற அந்த நாள், நமக்கு சுதந்திரம் கிடைச்ச அந்த நாள்ல பலருக்கும் உண்டான சலுகைகள், சிலரை சிறப்புப்படுத்தக்கூடிய நிகழ்வு. இவர் ரொம்ப சாதனை படைச்சிருக்கிறாரு, அதனால இவருக்கு அந்த ரத்னா விருது, இவருக்கு இந்த ரத்னா விருது என்கிற விருதுகள்லாம் அறிவிக்கப்படுவதெல்லாம் எப்போ அப்படின்னா, இது மாதிரியான சிறப்பான நாட்களில் ஒரு அரசாங்கம் சாதாரணமா என்ன செய்யுது அப்படின்னா, சில கைதிகளை விடுதலை செய்கிறது, சில சாதனையாளர்களை சங்கைப்படுத்துகிறது. இது யதார்த்தம். இதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சிறப்பு பொருந்திய லைலத்துல் கத்ர் என்கிற இந்த இரவில் பலவிதமான சலுகைகளையும் தர்றான். பல சாதனையாளர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நாள்ல சிறப்புப்படுத்தவும் செய்யறான். என்ன சிறப்புப்படுத்துறான் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு தெரியும், நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக குர்ஆன் இறங்கியது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்கிற சூரா. அதனுடைய ஆரம்ப ஆயத்துகள். இந்த ஆரம்ப ஆயத்துகள் இறங்கின உடனேயே நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவங்க தான் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ்வுடைய விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறவங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களுக்கு தலைவர், எல்லா மலக்குக்கும் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் எல்லா நபிமார்களுக்கும் வஹி கொண்டு வந்தவர். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ்ட்டேந்து வஹியை கொண்டு வந்து கொடுத்தவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து முதலாக வருகை தந்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ என்கிற அந்த ஆயத்தை ஓதுன அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்மிலூனின் வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது. ஏன்னா 40 வருஷத்துக்கு பின்னாடி வஹியின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் நபி என்று வெளிப்படுத்தப்பட்ட சமயம் அது. ஒரு சாதனையாளர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கிற ஒரு பெரும் சாதனையாளரை 40 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கியாமத் வரைக்கும் உண்டான மக்களுக்கு தலைவராக, நபியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தேர்ந்தெடுப்பதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக இக்ரா என்கிற வசனத்தின் மூலமாக நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீலை அனுப்பி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த விருதை கொடுத்தான் இல்லையா? இக்ரா என்கிற அந்த சூராவுக்கு பிறகு வரக்கூடிய, அடுத்து வரக்கூடிய சூரா, இன்னும் சொல்ல போனா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் சூரா முடிஞ்சு அடுத்த சூரா தான் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்கிற இந்த சூரா இக்ராவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சூரா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நபிக்கு கடைசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான், அதுக்கு பின்னாடி எந்த நபியும் கிடையாது. அப்படின்ன உடனேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வேலை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தோடு முடிஞ்சு போச்சு. அப்படித்தானே? அதுக்கப்புறம் வர வேண்டியது இல்லைல்ல, அதுக்கப்புறம் எந்த நபியும் வரப்போறது இல்லை. அவங்களுக்கு வேலையே என்னன்னா நபிமார்களுக்கு வஹி கொண்டு வரணும், அல்லாஹ் சொல்ற விஷயத்தை நபிட்ட கொண்டு வந்து சொல்லணும். அதுதான் அவருடைய வேலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடைசி நபி. கடைசி நபியினுடைய வஃபாத்தும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இனி ஜிப்ரீலுக்கு வேலை இருக்கா? வேலையே இல்லை. ஆனா தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ் இந்த சூரால அல்லாஹ் சொல்றான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. இந்த லைலத்துல் கத்ர் என்கிற புனிதமான நாளில் மலக்குமார்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு அதிகமாக இறக்கி வைக்கிறான். மலக்குமார்கள் வர்றாங்க. மலக்குமார்கள் ஏன் வர்றாங்க? நம்ம கூட்டம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் பள்ளியாசல் நிறைச்சு காட்டலாங்கிறதுக்கா? இல்ல, நம்மளோடு முசாஃபஹா செய்யறாங்க, நம்மளோட முஆனகா செய்யறாங்க, நம்மளோடு கலந்து இருக்கிறாங்க,
நமக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், இவங்க எல்லாம் நின்று வணங்குறாங்க, இவங்க எல்லாம் உன்னுடைய பேச்சை கேட்கிறாங்க, உன்னுடைய நபியை பற்றி சிலாகித்து பேசுறாங்க என்று நமக்காக துஆ செய்வதற்காக, நமக்கு அருளை வேண்டி தருவதற்காக மலக்குமார்கள் வர்றாங்க. சரி, தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், இந்த நாளில் நாம் ரூஹையும் அனுப்புகிறோம். எதென்ன ரூஹு? அல்லாஹ்வுடைய ரூஹா? ரூஹுனா பேய்க்கு சொல்லுவாங்க சில பேர்ல, ரூஹு பிடிச்சிச்சு அவனுக்கு அப்படின்னா பேய் பிடிச்சிச்சுன்னு அர்த்தம். மலக்குமார்கள் இறங்குறாங்கன்னா ஓகே, பேய்மா சேர்ந்து இறங்குது. இந்த நாள்ல ரமதான்ல தான் கட்டி போட்டுருவாங்களே. ரூஹுனா பேய் இல்லை. ரூஹ் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ரூஹ் என்பது யாருக்கு சொல்லுவான் அல்லாஹ்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ரூஹ் என்கிற வார்த்தையை கொண்டு குறிப்பிடுவார். அப்ப இந்த நாளில் மலக்குமார்களோடு சேர்ந்து யாரு இறங்குறா? மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இறங்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்ப இறங்குனாங்க, யாருக்காக இறங்குனாங்க, எதுக்காக இறங்குனாங்க? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற பெரும் சாதனையாளரை கௌரவப்படுத்துவதற்காக, கண்ணியப்படுத்துவதற்காக, நபியினுடைய வார்த்தைகளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இறங்கிய அந்த ஜிப்ரீல் லைலத்துல் கத்ர் என்கிற புனிதமான நாளில் நமக்காக இறங்குகிறார், நம்மோடு கை குலுக்குகிறார், நம்மோடு முசாஃபஹா செய்கிறார்கள், நம்மோடு முஆனகா செய்கிறார்கள், நமக்காக அவர்கள் துஆ செய்கிறார்கள். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நிறுத்திடாம கியாமத் வரைக்கும் ரமலானுடைய மாதத்துல லைலத்துல் கத்ருடைய இரவுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தொடர்ந்து அல்லாஹ் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். வருஷத்துல ஒரு நாள் என்ன செய்யணும்? வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்து மக்களோட மக்களா கலந்து, இதுல எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு கூட தெரியல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல, யாருக்காவது பக்கத்துல என்ன செஞ்சலாம், யாராவது எங்கேயாவது இருக்கலாம். அதனாலதான் நம்ம பக்கத்துல மலக்குமார்கள் இருக்காங்கன்ற நினைப்போட உட்காரணும். நம்ம கூட பக்கத்துல யார் உட்கார்ந்துருக்கா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் இருக்கலாம், மலக்குமார்கள் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். நம்ம யாருக்கோ தெரியாம சிலதெல்லாம் செய்வோம்ல, அதெல்லாம் செய்யக்கூடாது. யாருக்கும் தெரியாது, நம்ம பாக்குறது யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு பாக்குறது, நம்ம பேசுறது யாருக்கு தெரியும் அப்படி செய்வோம்ல, அதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா இது புனிதமான நாள். நம்மளை சுத்தி மலக்குமார்கள் இருக்காங்க. மலக்குமார்கள் இருக்கும் போது நல்ல விஷயங்கள் பேசணும், நல்ல விஷயங்கள் கேட்கணும், நல்ல வார்த்தைகள் சொல்லணும். நம்முடைய வார்த்தைகளுக்கு, நம்முடைய துஆவுக்கு, நம்முடைய பேச்சுக்கு நம்மளை சுத்தி இருக்கிற மலக்குமார்கள் ஆமீன் சொல்றாங்க. யா அல்லாஹ், இவருக்கு அதை கொடு, நல்ல மனுஷன் தான், இவர் இவ்வளவு இபாதத் செஞ்சாரு, கொடு என்று சொல்வதற்கு நம்மளை சுத்தி யார் இருக்கா? மலக்குமார்கள் நிறைந்திருக்கிற நாள் தான் லைலத்துல் கத்ர் என்கிற புனிதமான நாள். ஒவ்வொரு ஒரு புது வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோமே, அந்த வீட்டு சுத்தி இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏத்த வீட்டுக்காரங்க, இவங்களுடைய பழக்கம்லாம் நமக்கு கிடைக்கணும். கிடைச்சாதான் அந்த வீடு பிரயோஜனமான வீடா, நிம்மதியான வீடா இருக்கும். நம்ம சொந்தமா தான் காசு கொடுத்து கட்டணும். நம்ம வீடு கட்டினா பக்கத்து வீட்டுக்காரனை ஏன் கூப்பிடணும் அப்படின்னு நினைச்சு அவனை கூப்பிடாம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. ஏத்து வீட்டுக்காரனை ஏன் கூப்பிடணும்? அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? ஏன் காசை மொத்தமா போட்டுல நான் வீடு கட்டியிருக்கேன், ஏன் வீடு என்கிற மமதையில இருந்தோம்னு வச்சுக்கீங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் நம் வீட்டுல உள்ள ஓடக்கூடிய ஏதாவது ஒரு இதுல லீக்கேஜ் ஆகி வெளியில காவா தண்ணி வெளியே போச்சுன்னு வச்சுக்கீங்க, பக்கத்து வீட்டுக்கு போகாமையா இருக்கும். நம்ம வீடு, நாம காசு கொடுத்து கட்டணும், அதனால நம்ம வீட்டுல இருந்து வெளியே வர்ற தண்ணி யார் வீட்டுக்கும் போக மாட்டேன், எங்க வீட்லயே தான் இருப்பேன் அப்படி நிக்குமா? நிக்காது. அது வெளியே வந்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போகும். பக்கத்து வீட்டுக்காரனோட நமக்கு அந்யோன்யமான ஒரு பழக்கம் இல்லை, அவனுடைய ஒரு நட்புணர்வு இல்லை அப்படின்னா வெளியே வந்தோடனே என்ன செய்வான்? உடனே போனை போடுவான், மரியாதையா தண்ணியை நிப்பாட்டு, என் வாசலுக்கு உன் தண்ணி வந்தது, நடக்கிறதே வேற அப்படிமா. இதே நம்ம அவனோட பழக்கத்துல இருந்தா என்ன செய்வான்? என்னாச்சு, தண்ணி வெளியே ஓடுது, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறான், கூப்பிட விடவா, உடனே வந்து வேலையை பார்த்துருவோம், கிளீன் ஆயிடும், நல்லா ஆயிடும் அப்படின்னு என்ன செய்யும்? நம்ம எங்கேயோ இருப்போம், அவன் நமக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லுவான். நம் வீடு அப்படின்னு நாம பாட்டுல பூட்டி போட்டு போயிட்டோம், உள்ளுக்குள்ள திருட வந்துட்டான், உள்ள இறங்கிட்டான், நல்ல சத்தம் கேக்குது, எல்லா டங்கு டங்குன்னு சவுண்டு கேக்குது. பக்கத்து வீட்டுக்காரன் பாப்பானா சும்மா இருப்பானா, உடனே நமக்கு போன் அடிச்சு ஏதோ சவுண்டு கேட்கிற மாதிரி இருக்கு, உடனே போலீஸ் கால் பண்ணுங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பழகவே இல்லைன்னா தேவைதான் அந்த ஆளுக்கு.
பெருமை பிடிச்சி நாய் நம்மள்கிட்ட எப்படிலாம் இருந்தான், நம்மளை எப்படிலாம் கண்டுக்காம இருந்தான், தேவைதான் நல்லா போட்டோம் அப்படின்னு நினைப்பான். அப்ப நமக்கு சில பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய அந்த நெருக்கம் கிடைக்கும் போது நம்முடைய நிலைமையே மாறி போகுது. லைலத்துல் கத்ர் என்கிற இந்த புனிதமான நாளில் நமக்கு கிடைக்கக்கூடிய நெருக்கம் என்ன அப்படின்னா சாதாரண நெருக்கம் அல்ல, சாதாரணமானவர்களுடைய பழக்க வழக்கம் அல்ல, மலக்குமார்களுடைய நெருக்கமும் மலக்குமார்களுடைய பழக்க வழக்கமும் கிடைக்கக்கூடிய நாள் லைலத்துல் கத்ர். ஹன்லலா என்கிற ஒரு சஹாபி, நாஃபக ஹன்லலா, நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் நான் முனாஃபிக் ஆயிட்டேன் நயவஞ்சகன் ஆயிட்டேன்னு சொல்லிக்கிட்டே வந்தார். அவர் நிப்பாட்டி கேட்டாங்க, என்னாச்சு உளறிக்கிட்டே போறீங்களேன்னு. அவர் சொன்னார், இல்ல ரசூலுல்லாஹ்ட்ட போய் உட்கார்றேன், உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் பயான் பண்றாங்க, பயான் பண்ணும்போது சொர்க்கத்தை பத்தி பேசினாங்கன்னா அப்படியே சொர்க்கத்துக்குள்ள போற மாதிரி இருக்கு, நரகத்தை பத்தி பேசினாங்கன்னா அப்படியே நரகத்தினுடைய பயம் அப்படியே நிக்குது. ஆனா பயான் எல்லாம் முடிச்சு பள்ளியாசல் விட்டு வெளியில போனா போதும், கேட்ட பயான்லாம் எங்க போச்சுன்னே தெரியல, பழைய குருடி கதவத்தோடைங்கிற மாதிரி மறுபடியும் எங்க வேலையை நாங்க ஆரம்பிச்சிடுற மாதிரி எனக்கு அந்த பயமே இருக்க மாட்டேங்குது. வீட்டுக்கு போனா வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைங்களோட சர்வசாதாரணமா சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிடுறேன். ரசூலுல்லாஹ்ட்ட இருக்கும்போது என்ன பயம் இருந்ததோ அப்ப இப்ப என்கிட்ட இல்லாம போயிடுச்சு. அப்ப நான் ரெண்டு முகம் தானே எனக்கு இருக்கு அப்படின்னு அவர் நாஃபக ஹன்லலான்னார். ரசூலுல்லாஹ்ட்ட கூட்டு வந்தாங்க, யார ரசூலுல்லாஹ் இவர் என்னமோ சொல்றாரு கேளுங்க என்னன்னு கேட்டாங்க. இவர் விஷயத்தை சொன்னார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ஹன்லலா இன்னக்கும் லவ் குன்தும் அலா தில்கல் ஹாலா லஸாஃபஹத்துக்குமுல் மலாயிகத்து ஃபித் தரீக். நீ மட்டும் என்கிட்ட இருப்பது போலவே 24 மணி நேரமும் இருந்துட்டா, பள்ளியாசலுக்குள்ள உட்கார்ந்து பயானு கேட்கும் போது சொர்க்கத்தை சொன்னா அவ்வளோ ஆசையா இருக்கு, எப்படியாவது போயிடணும், நம்மள்ட்ட இருக்கிற எதையாவது சதக்கா செஞ்சு எப்படியாவது சொர்க்கத்துக்குள்ள போயிடணும் ஆசையா இருக்கு. நரகத்தை பத்தி பேசும்போது அல்லாஹ் தான் பாதுகாக்கணும், இந்த நரகத்துக்குள்ள கண்டிப்பா போயிடக்கூடாது, என்ன செஞ்சாவது நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைச்சிடணும் அப்படின்னு நினைப்பு இருக்கு. இந்த நினைப்பு 24 மணி நேரம் இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? நீ வழியில நடந்து போய் கொண்டிருந்தால் மலக்குமார்கள் வந்து உன்னிடத்தில் முசாஃபகா செய்வாங்க. இப்ப நம்ம கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க. உட்கார்ந்து மலக்கே வந்துருங்க நான் சுப்ஹானல்லாஹ் ஓதுறேன் அல்ஹம்துலில்லாஹ் ஓதுறேன் கூட வரமாட்டேங்கிறாரு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களிடத்தில் இந்த நிலை ஏற்பட்டால் மலக்குமார்கள் உங்களுடைய வழிகளில் வந்து முசாஃபகா செய்வார்கள். வலஸாரத்துக்கும் ஃபீ துவரிக்கும், உங்களுடைய வீடுகளில் வந்து உங்களை சந்திப்பார்கள். வஅலா ஃபிராஷிக்கும், நீங்கள் படுக்கையில் இருப்பீர்கள், தூங்கிட்டு இருப்பீங்க, உங்களை தூக்கத்தில் வந்தவர்கள் நலன் விசாரிப்பார்கள், உங்களை உங்களுக்கு உண்டான ரஹ்மத்து கொடுப்பார்கள். இப்படியெல்லாம் நடக்கும். வலாக்கின் யா ஹன்லலா, ஆனா நம்ம என்ன செய்ய, மனுஷன் தானே, அதனால சாஅத்தன் ஃபசாஅத்தன், உள்ளுக்குள்ள வந்து அப்படியே பக்தி எல்லாம் முத்தி போயிடுது. பள்ளியாசல் விட்டு வெளியே போன உடனே பக்தி எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, பக்தி கொளுத்துன மாதிரி கரைஞ்சு போயிடுது. சாஅத்தன் ஃபசாஅ, இதான் மனிதன் தானே, மனுஷன் அப்படிதான் இருப்பான், இப்படி அப்படின்னு தான் இருப்பான். அதனால ஒண்ணு நீயே நான் முனாஃபிக் ஆயிட்டேன், நான் ரெட்டை வேடம் போடுறேன் அப்படிலாம் சொல்லாத, முடிந்தவரை இப்படி இருக்க முயற்சி பண் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹன்லலா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லி அனுப்புனாங்க. அப்ப இந்த மலக்குமார்களுடைய விஜயம், மலக்குமார்களுடைய வருகை நமக்கு அந்த அளவுக்குண்டான சக்தியை, உந்துதலை, ஒரு சந்தோஷத்தை இந்த நாள் நமக்கு தருகிறது. அதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நாள்ல தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம், அதுல சொல்றா அல்லாஹ் சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். இந்த நாள்ல லைலத்துல் கத்ர் என்கிற இந்த புனிதமான நாள்ல உங்கள் மீது சலாம் இறங்குகிறது. சலாம்னா அமைதி இறங்குகிறது, நிம்மதி இறங்குகிறது, நிம்மதி கிடைக்குது, உங்களுக்கு அமைதி கிடைக்கும். லைலத்துல் கத்ருடைய புனிதமான நாளில் நிம்மதி கிடைக்கும், அமைதி கிடைக்கும். இதுவரை ஹத்தாயத்துல் அல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் வரைக்கும் இந்த சலாம், இந்த அமைதி, நிம்மதி இறங்கிக் கொண்டே இருக்கிறது. சலாம் என்கிற அந்த நிம்மதியும் அமைதியும் நமக்கு கிடைச்சா நமக்கு என்ன ஆகும் தெரியுமா? அது கிடைக்கணும். அடிக்கடி சொல்றது உண்டு, அல்லாஹ் தர்றதுக்கு தயாரா இருக்கான், வாங்குறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும்ல. அதுக்கு சில நிபந்தனைகள்லாம் இருக்கு. சும்மா எல்லாத்துக்கும் எல்லாமும் கிடைச்சிடாது இல்லையா? எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்குமா? கிடைக்காது. அதை வாங்குறதுக்கு சில தண்ணி ஊத்துது, ஆனா கீழே ஓட்ட பாத்திரம் வச்சிருக்கோம், இப்போ பாத்திரம் நிறையுமா? நிறையாது. மேலேருந்து தண்ணி ஊத்திக்கிட்டே தான் இருக்கும்,
ஆனா கீழே ஓட்டை வழியா தண்ணி வெளியே போய்கிட்டே தான் இருக்கும். ஓட்டைய கவனிச்சுதான் பாத்திரம் நிறையிறது. ஓட்டை பெரிய ஓட்டையா இருந்தா ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காது, விழ போய்கிட்டே இருக்கும். ரொம்ப ஃபோர்ஸா தண்ணி விழுது, ஆனா பாத்திரத்துல ஓட்டை இருக்கு, ஆனா பெரிய ஓட்டைன்னு சொல்ல முடியாது. ஒரு சுமாரான ஒரு சின்ன ஓட்டை இருக்கு அப்படின்னா மேல இருந்து ஃபோர்ஸா தண்ணி வர்றதுனால, ரொம்ப தண்ணி வர்றதுனால என்ன ஆகும்னா அதிகமான தண்ணி வெளியே போகாது, கொஞ்சம் தண்ணி வெளியே போகும். ஒரு பாதி பாத்திரமாவது நிறைஞ்சிரும். அதை விட சின்ன ஓட்டையா இருந்தா முக்காவாசி பாத்திரம் நிறையும். அதை விட சின்ன ஓட்டையா இருந்தா மேலே ஊத்திக்கிட்டே இருக்கும், கீழையும் ஓட்டை வழியா போய்கிட்டே இருக்கும், ஆனா பாத்திரம் ஃபுல்லா இருக்கும். இப்ப ஓட்டைய கவனிச்சுதான் தண்ணிய உள்வாங்கக்கூடிய பாத்திரத்தினுடைய நிலை. இப்ப சலாம் வருது, கிடைக்குது, அல்லாஹ்வுடைய அமைதி லைலத்துல் கத்ர்ல இறங்குது, அமைதி கிடைக்குது, ஓகே. இந்த அமைதியை வாங்குறதுக்கு நாம தகுதியா? நமக்கு கிடைக்குமா? நம்மள்ட்ட ஓட்ட கிட்ட இருந்தா ஒளிவு போயிடும். இது யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு தெரியும். என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, உங்களை பத்தி எனக்கு தெரியாது. நம்மள்ட்ட ஓட்டை இருக்கா இல்லையா, எப்படி எல்லாம் இருக்கிறோம், இது நமக்கு தெரியும். அப்ப அந்த ஓட்டை இருக்கக்கூடாது. ஓட்டை இல்லாம இருந்து இந்த சலாமும் நமக்கு கிடைச்சிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிரச்சாரம் பண்ணாங்க, மக்கள்ல சிலர் ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெரிய வெள்ளப்பிரளயத்தை உருவாக்குனான். அல்லாஹ் சொல்லிட்டான், உங்களை ஏற்றுக்கொண்டவங்களை எல்லாத்தையும் கப்பல் செஞ்சு கப்பல்ல ஏத்திக்கிங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அவங்க அது மாதிரி என்ன செஞ்சாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கப்பல்ல தன்னை ஏற்றுக்கொண்டவர்களையும் அல்லாஹ் சொன்னவங்களை எல்லாம் ஏத்திக்கிட்டாங்க. ஏத்தின பிறகு மிகப்பெரிய வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டுச்சு. உலகமே அழிஞ்சுது. உலக அழிவுக்குரிய நாளாக அது நிர்மாணிக்கப்பட்டுச்சு. உலகமே அழியக்கூடிய ஒரு சூழல். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்டு அந்த கப்பலில் இருந்தவர்கள் மட்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய உதவியினால் காப்பாற்றப்பட்டாங்க. காப்பாற்றப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 37வது சூரால 79வது ஆயத்தில் சொல்லும் போது, சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உருவானது, அல்லாஹ்வுடைய சலாம் கிடைத்தது. சலாம் கிடைச்சதனால நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன நடந்தது? உலகமே அழிஞ்சது, ஆனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அழியல. உலகத்துக்கே பிரச்சனை வந்துச்சு, ஆனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிரச்சனை வரல. நீங்க கூட நினைக்கலாம், அவ்வளோ பெரிய பயங்கரமான வெள்ளம்னு சொல்றீங்களே, வெள்ளம் அப்படின்னா அப்ப மழை பெஞ்சு தானே வெள்ளம் வரும், திடீர்னு கீழே இருந்தா பொத்துட்டு வருது. அப்ப மழை பெஞ்சு வெள்ளம் வந்தா மழை கப்பலுக்குள்ள மட்டும் போகாதா? இல்ல, அந்த சந்தேகம் வருதா வரலையா? வரலையோ? நானா தான் கிளப்பி விட்டேனா? கப்பல் போகணும், கப்பல் போற இடத்துல எல்லாம் மேல ஃபுல்லா கான்கிரீட் போட்டா வச்சிருப்பாங்க, உள்ள தண்ணி வரக்கூடாதுன்னு இல்ல. அப்ப கப்பல் போகுது, பயங்கரமான வெள்ளம். இதுவரைக்கும் உலகத்துல அப்படி ஒரு வெள்ளம் வந்ததே கிடையாது, அப்படி ஒரு மழை பெஞ்சதே கிடையாது. மேக வெடிப்புங்கிறத விட பயங்கரமான வெடிப்பு அது. மேகம் அப்படியே கொட்டுது, அவ்வளோ பெரிய வெள்ளம், உலகமே அழியுது. அவ்வளவு வெள்ளமும் அந்த கப்பல்ல ஒரு சொட்டு கூட படாதா? உழாதா? விழும். விழுந்தா என்னாச்சு? அப்போ கப்பல் மூழ்காதா? விழுந்தது ஆனா மூழ்கல. விழுந்தது ஆனா அது எப்படி மூழ்காம இருக்கும்? இது என்ன இதா இருக்க? நல்ல ஃபுல்லா கப்பல்ல நல்ல மழை பெஞ்சு உள்ள ஃபுல்லா தண்ணி ஆயிடுச்சுன்னா கப்பல் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா. டைட்டானிக்ல பாக்கலையா? கீழே இருந்து வந்ததுக்கே செல்லுன்னு பாதி டைட்டானிக் உள்ள போய், அப்புறம் முக்காவாசி டைட்டானிக் போய், அப்புறம் முழு டைட்டானிக் என்ன செஞ்சது? உள்ள அவ்வளோ பெரிய கப்பல் மூழ்கிச்சா இல்லையா? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த கப்பல் மூழ்காம எப்படி தப்பிச்சு வெளியே வந்துச்சு? எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னா, தண்ணி விழுந்தது, தண்ணியால கப்பல் நிறைஞ்சது, ஆனா மூழ்கல்ல. ஏன் மூழ்கல்லன்னா அல்லாஹ்வுடைய சலாம் இருந்ததனால மூழ்கல்ல. புரியல? புரியுற மாதிரி சொல்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்தாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அருங்க அப்படின்னு சொல்லிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தும் கூட்டு போய் பிள்ளைய படுக்க வச்சு, கூர்மையான கத்தி, சாதாரண கத்தி அல்ல, கூர்மையான கத்தி, வச்ச உடனே தலை துண்டா போகணும், அந்த அளவுக்கு கூர்மையான கத்தியை வச்சு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கழுத்துல வச்சு அறுத்தாங்க. சும்மா வச்சு ஆக்ஷன் காட்டல, பிலிம் காட்டல,
வச்சு அறுத்தாங்க. ஆனா அறுக்க வேண்டிய கத்தி, கூர்மையா இருந்த கத்தி அறுக்கல. ஏன் அறுக்கல? அல்லாஹ் சொல்றான், சலாமுன் அலா இப்ராஹிம். இப்ராஹிம் நபியின் மீது அல்லாஹ்வுடைய சலாம் இருந்தது. சலாமுன் அலா இஸ்மாயில். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமின் மீது அல்லாஹ்வுடைய சலாம் இருந்தது. அல்லாஹ்வுடைய சலாம் இருந்ததனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கூர்மையான கத்தி, வெட்ட வேண்டிய கத்தி என்ன செய்யல? வெட்ட முடியல. அதால வெட்ட முடியல. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல்ல தண்ணி இருந்தது, மழை பெஞ்சுது, மூழ்க வேண்டிய கப்பல் ஏன் மூழ்கல? ஏன் மூழ்கல? சலாம் இருந்ததனால மூழ்கல. அல்லாஹ்வுடைய சலாம் கிடைச்சதுனால, அல்லாஹ்வுடைய அந்த நிம்மதியும் அந்த வெகுமதியும் கிடைச்சதுனால நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இது மூழ்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்துல தூக்கி போட்டாங்க. நெருப்பு குண்டத்துல தூக்கி போட்டா சாதாரண நெருப்பு அல்ல, பயங்கரமான நெருப்பு. எந்த அளவுக்கு வரலாறுல வருது அப்படின்னா, நெருப்புக்கு கீழே புகஞ்சிட்டு இருக்குல்ல, நெருப்பு இருக்குல்ல, அதுக்கு மேல பறவைகள் பறந்து போனா கரிஞ்சி விழுந்துருமா. பறவை பறந்து போனா அந்த ஹீட்ல கரிஞ்சி விழுந்துரும். நம்ம சிக்கன் சாப்பிடணும்னா இங்கேருந்து அங்க கோழியை முழுசா பிடிச்சி தூக்கி போட்டா போதும். இங்கேயும் போட்டு அங்க கிராஸ் பண்ணி போகும்போது சிக்கனா போயிடும் இல்ல. அந்த அளவுக்கு இந்த போற ஹீட், அதனுடைய ஹீட் என்ன செஞ்சிரும்னா அப்படியே கரிச்சிரும். அந்த அளவுக்கு ஹீட் எதுல இருந்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தூக்கி போடுற அந்த குண்டத்துல இருந்து, நெருப்பு குண்டத்துல இருந்தது. அந்த குண்டத்துல தான் யாரை தூக்கி போட்டாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தூக்கி போடுறாங்க. கரிக்கக்கூடிய நெருப்பு, சாதாரண நெருப்பு அல்ல. மேல இருக்கிறவங்களையே கரிக்குது, பக்கத்துல போறவங்களே போக முடியல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையே தூக்கி எரிந்தார்கள் தான் வருது, கொண்டு வந்து போட்டாங்கன்னு வரல. அப்ப அந்த அளவுக்கு இருக்கிற அந்த நெருப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உள்ள தூக்கி போட்டவன என்ன செஞ்சிருக்கணும்? கரிச்சிருக்கணும். ஏன் கரிக்கல? சலாமுன் அலா இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் இருந்தது. அதனால என்ன செய்யல? அதனால கரிக்க முடியல. ஃபிரௌன் இருந்தான், பயங்கரமான கொடூரன். கொடூரன்னா சாதாரண கொடூரம் கிடையாது. இப்பவும் சொல்றோம்ல, யாராவது ரொம்ப மோசமானவனா இருந்தா, ஹிட்லர் ஆட்சி நடக்குதுப்பா, ஹிட்லரா இருக்கிறான்பா அப்படின்னு சொல்றோமா இல்லையா? இப்ப அது மாதிரி இப்ப வேற ஆட்சி வந்துருச்சு இல்ல. இப்ப அதெல்லாம் சொல்றது இல்ல, அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாம நடந்தது. இப்ப நமக்கு கண்ணுக்கு தெரிகிற மோசமான ஹிட்லர்லாம் இருக்கிறான். அதனால இப்ப அந்த ஆட்சின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்ல, மோடி ஆட்சி மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளவு கொடு. இதை விட மோசமானவன் ஃபிரௌன். இவன்லாம் எந்த மாத்திரத்துக்கு? இவன்லாம் ஒண்ணுமில்ல, ஜுஜுபி. இதை விட பயங்கரமானவன் ஃபிரௌன். அவன் இறக்கம்னா என்னன்னு கேட்பான், எத்தனை கிலோ எவ்வளோன்னு கேட்பான். அவனுக்கு அன்பு பாசம் ஒரு மண்ணு கிடையாது. குழந்தையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, வெட்டணும்னா வெட்டிடுவான், தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பான். ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் பெரிய கடவுள், ஏத்துக்கணும். நான் பெரிய கடவுள்னு ஏத்துக்கல, துண்டாக்கிடுவேன், அவ்வளவுதான். இவ்வளவு கொடூரமானவன் ஃபிரௌன். யாருமே அவன் முன்னாடி போய் நிக்க முடியாது, பேச முடியாது. ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள போய் பேசுங்கன்னு சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் எனக்கு கொஞ்சம் திக்குவாயா இருக்கு, ஹாரூனை அனுப்புங்க அப்படின்னு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தம்பி அவரையும் கூப்பிட்டுட்டு ஃபிரௌன்கிட்ட போய் தைரியமா பேசுறாங்க. எல்லாத்தையும் வெற்ற ஃபிரௌன், எல்லாத்திட்டையும் கொடுமையா நடந்து கொள்ள வேண்டிய ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தையோ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையோ கொல்லல, வெட்டல. அவன் அவங்க சொல்றதை கேட்கிறானே தவிர எதிர்த்து பேச முடியல. இது ஏன் அப்படின்னா 37வது சூரால 120வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சலாமுன் அலா மூசா வ ஹாரூன். மூசா அலைஹிஸ்ஸலாமின் மீதும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சலாம் இருந்தது. நீங்க இப்படியே குர்ஆன்ல ரொம்ப பார்க்கலாம். ஒவ்வொரு நபிமார்களுக்கு சோதனைகள் வந்தபோது அந்த சோதனைகளிலிருந்து அவங்க வெற்றி பெற்றார்கள் என்று சொல்லும் போது அதிக இடங்களில் அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை சலாம். அவங்களுக்கு என்ன இருந்தது? அல்லாஹ்வுடைய சலாம். அதே வார்த்தைய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவில் அமல் செய்யக்கூடியவர்களை பார்த்து சொல்கிறான், சலாமுன் ஹத்தா தத்லுல் ஃபஜ்ர். ஃபஜ்ர் உதயமாகிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய சலாம் இருக்கிறது.
அல்லாஹ்வுடைய சலாம் நமக்கு கிடைச்சிட்டா எதையும் சாதிக்கலாம், எதையும் சாதிக்கலாம். அந்த ஆட்சி போகணும், இந்த ஆட்சி வந்துடக்கூடாது, அப்படி இப்படி எல்லாம் பயப்படுறோம், அதுக்காக துவா செய்யறோம், அதெல்லாம் செய்யறோம்ல. அதெல்லாம் வராம இருக்கணும்னா நமக்கு கிடைக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அது என்னது? அல்லாஹ்வுடைய சலாம். சலாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்மளை விட்ட ஆள் இல்லை. அப்ப அவ்வளவு உயர்வான ஒரு சலாம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த நபிக்கும் கொடுக்காத சிறப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுத்தா, மேராஜை கொடுத்தான் இல்லையா? மேராஜை கொடுத்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போனாங்க, அல்லாஹ்வை பார்த்தாங்க இல்ல. அல்லாஹ்வை பார்த்தப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்ன வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு. எது? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு. நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக, உங்கள் மீது சலாம். மேராஜ் எவ்வளவு பெரிய சாதனை, யாருக்கும் கிடைக்காத சாதனை. அந்த சாதனைக்கு அல்லாஹ் கொடுக்கிற மகுடம் என்ன, அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் என்ன, அல்லாஹ் கொடுக்கிற பதக்கம் என்ன? சலாம். பாரத ரத்னாவை விட உயர்ந்த விருது இல்லைன்னு சொல்றோம்ல, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய சலாம் என்கிற வார்த்தையை விட உயர்ந்த விருது இல்லை. அதனாலதான் அல்லாஹ் சாதனையாளர்களுக்கெல்லாம் என்ன விருது கொடுக்குறான்? சலாம. இப்ப நீங்க யோசிங்க, நம்ம சாதாரணமா சலாம் சொல்றோம்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் அழகுறீங்களா அப்படிங்கிறோமே, சலாம் பாய் அப்படிங்கிறோம்ல, அந்த சலாம் எவ்வளவு உயர்வானது. நம்ம சும்மா சாதாரணமா அசால்ட்டா ஏதோ எவனோ சொல்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் அலைக்கும், யார் யாருக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோமே. அது அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிற வார்த்தையாச்சு. அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்வளவு உயர்வான வார்த்தை. கொஞ்சம் யோசிங்க. நான் ஒண்ணு உங்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா என்ன நினைக்கிறேன்? நீங்க பெரும் சாதனை படைக்கணும் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய சலாம் உங்களுக்கு கிடைக்கணும். அல்லாஹ்வுடைய சலாம் கிடைச்சா என்ன ஆகும்? என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை சமாளிக்கிற பவர் உங்களுக்கு கிடைக்கும். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டம் எல்லாம் தூராக்குகிற பவர் யாருக்கு சலாம் கிடைச்சிருக்கோ அவங்களுக்கு உருவாகும். அப்ப சலாம் என்பது சாதாரண வார்த்தை அல்ல, இவ்வளவு உயர்தரமான வார்த்தை. நபிக்கு மேராஜுக்கு போனப்பவே அல்லாஹ் சொன்ன வார்த்தை அஸ்ஸலாம் என்றால், அவ்வளவு உயர்வான ஒரு வார்த்தைய, உயர்தரமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு லைலத்துல் கத்ர் என்கிற புனிதமான நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தர்றான். அப்ப அவ்வளவு உயர்தரமான நாள் லைலத்துல் கத்ர், சாதாரண நாள் அல்ல. நீண்ட நாள் வாழ்றது எல்லாத்துக்கும் அதுதான ஆசை. ரொம்ப நாளைக்கு வாழணும், ரொம்ப நாள் வாழணும். எத்தனை வருஷம் வாழணும்? ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஆசை, அதிகபட்சமா எவ்வளவு வாழணும்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க. ஒரு 1000 வருஷம் இல்லையா? முடியாது. 90 எதிர்பார்க்கலாம் இல்ல? அது வேணாமா? இந்த காலத்துல ஏன் அப்படி கஷ்டப்படுறதுன்னா, 60-70க்கு மேலேயே உட்கார்ந்து ஆரம்பிச்சிட்டோம். 50 வயசுலயே சேர்ல உட்கார்ந்து விட ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நமக்கு தெம்பு இருந்து, அப்புறம் மகன் நம்மளை காக்காம, அப்புறம் மருமக பார்க்காம அப்படிலாம் இல்லாம போய் சேரணும் அப்படின்னா ரசூலுல்லாஹ் கேட்ட மாதிரி 60க்கும் 70க்கும் மத்தியில போதும் அப்படின்னு முடிவு. சரி, அதெல்லாம் வேணாங்க, நல்ல 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 விஷயமாவே பேசுவோம். ஒரு 100 வயசு வாழ்றோம்னு வச்சுக்குவோம். எவ்வளோ? 100 வயசு வாழ்றோம். அல்ஹம்துலில்லாஹ். 100 வயசு வாழ்ந்து 1வது வயசுல இருந்து விடுங்க, 15 வயசு 20 வயசுலாம் வேணாம், பிறந்ததுல இருந்து அவர் மௌத்தா போற வரைக்கும் அல்லாஹு அக்பர், 5 வேளை தொழுகை கிடையாது. அது தொழுகை அப்படியே எல்லா தொழுகையும் தொழுதுருவாரு. ஹஜ்ஜிக்கு வருஷம் வருஷம் போயிட்டு வந்துட்டாரு, உம்ராவுக்கு போனாரு, ஜக்காத்தை கொடுத்தாரு, சதகா, இவ்வளவும் செய்யறாருன்னு வச்சுக்கோ. ஒருத்தர் 100 வருஷம் ஃபுல்லா இருந்து இவ்வளவும் செய்யறாரு. அவருக்கு ஒரு அளவுக்குண்டான நன்மை கிடைக்கும் இல்லையா? ஒரு இந்த பள்ளியாசல் நிறைய நன்மைன்னு வச்சுக்கோம். இந்த பள்ளியாசல் லஜ்னா நிறைய நன்மை யாருக்கு? 100 வருஷம் அமல் செஞ்சவருக்கு. அந்த அமல் உருப்படியா இருந்ததாங்கிறது வேற, அதான பிரச்சனையே நமக்கு. அது வேற பிரச்சனை. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டணும், 4 ரகாத் தொழுதோம், அதெல்லாம் சரி. அந்த 4 ரகாத் உருப்படியா தொழுதுமா அதுதான் தெரியல. அதுதான் தெரியல. அல்லாஹ் அக்பர் ஃபர்ஸ்ட் தக்பீர் கட்டும் போது ஃபர்ஸ்ட் கடை ஞாபகம், 2வது தக்பீர் கட்டும் போது லைலத்துல் கத்ர் சாப்பாடு கொடுப்பாங்களா, சகர் சாப்பாடு இருக்கா தெரியல, வீட்டுக்கு போனா சாப்பாடு கிடைக்குமா, ஆக்கி வச்சிருப்பாளா தெரியல,
ஃபோன் போட்டு ஆக்க சொல்லலாமா? இவ்வளோ 2,000 ரக்காத்துல ஓடி இருக்கும். 3,000 ரக்காத்துல ஓதும் போது எத்தனை மணிக்கு விடுவானுங்களோ தெரியலையே, இப்படியே போய்கிட்டே இருக்கும் போல தெரியுது. அப்படி 3,000 ரக்காத்துல ஓடி இருக்கும். 4,000 ரக்காத்து வரும்போது பெருநாளைக்கு இன்னும் ட்ரெஸ் எடுக்காம இருக்கமே, கடைசி நேரத்துல போய் எல்லாம் எடுத்துட்டு போய் மிச்சம் மீதி தான் நமக்கு கிடைக்குமா? இதெல்லாம் ஓடின மாதிரி தொழுகன்னா என்ன நன்மை கிடைக்கும் அவருக்கு? அப்ப ஆயுள்ள பரக்கத்து ஏற்படுவதை விட சிறந்தது என்ன தெரியுமா? யா அல்லாஹ் என்ன 100 வயசு வாழவை, என்ன 150 வயசு வாழவை, என்ன 250 வயசு வாழவை அப்படின்னு கேட்கறத விட ஒரு உயர்ந்த விஷயம் என்ன தெரியுமா? ஆயுள்ள பரக்கத்து ஏற்படுவதை விட அமல்களில் பரக்கத்து ஏற்படுவது சிறப்பு. நம்ம கேட்க வேண்டியது அல்லாஹ்ட்ட ஆயுள்ள அதிகமாக்கித்தான் இல்லை, என்னுடைய அமல்கள்ல பரக்கத்தை தான். அமல்கள்ல பரக்கத்துனா என்ன? கம்மியா செய்யணும், ரொம்ப நன்மை கிடைக்கும். அமல்கள்லயே பரக்கத்தான அமல் லைலத்துல் கத்ருடைய அமல் தான். இதை விட பரக்கத்தான ஒரு அமல் இல்லை. நம்ம எவ்வளவு இஹ்லாஸா என்ன அமல் செஞ்சாலும் சரி, அந்த அமலை விட அதே அமலை லைலத்துல் கத்ர்ல செஞ்சா அது இன்னும் 1000 மாசத்தை விட அதிகமான நன்மை தரும்ல. லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் இல்ல, 1000 மாதத்தை விட 83 வருஷம் 4 மாசம் இல்ல, அதை விட அதிகம். அப்படின்னா 100 ஆண்டு. ஒரு நாளுடைய அமலுடைய நன்மை ஒரு 100 ஆண்டு அமலை விட சிறந்தது. அப்படின்னா லைலத்துல் கத்ர் எவ்வளவு முக்கியமான நாள். இந்த ஒரே ஒரு நாள் அமல் செஞ்சா 100 வருஷம் அமல் செஞ்சா நன்மை கிடைச்சிருது. கொஞ்சம் யோசிங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தான். 25வது வயசுல இருந்து கரெக்டா லைலத்துல் கத்ரை பயன்படுத்துறோம். கரெக்டா அந்த கடைசி 10 நாளையும் நாம பயன்படுத்துறோம்னு வச்சுக்குவோம். இப்ப 35 வயசு. எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம். 10 வருஷத்துல 10 100 எவ்வளோ? 1000 வருஷம் அமல் செஞ்ச நன்மை கிடைச்சிச்சா? வெறும் 10 வருஷத்துல 1000 வருஷம் அமல் செஞ்சா என்ன நன்மை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு ஆசை. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது முன்னால் வாழ்ந்த சமூகத்தை பத்தி பேசுறாங்க. முன்னால் வாழ்ந்த சமூகத்தை பத்தி பேசுறாங்க. அவங்க எல்லாம் 1000 வருஷம் வாழ்ந்தாங்க, அவங்க எல்லாம் 2000 வருஷம் வாழ்ந்தாங்க அப்படின்னு அவங்களுடைய வரலாறுகளை சொல்லி காட்டுறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 1000 வருஷம் அவங்க வாழ்ந்திருந்தா 1000 வருஷம் அமல் செஞ்சிருப்பாங்கல்ல? ஆமா, 1000 வருஷம் அமல் செஞ்சாங்க. அப்ப எங்களுக்கு மட்டும் 60க்கும் 70க்கும் மத்தியில வயசுங்கிறீங்க. அப்ப நாங்க 60 வயசு தானே அமல் செய்ய முடியும், நாங்க 70 வயசு தானே அமல் செய்ய முடியும். ஆமா, அப்ப எங்க அமல் தானே ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்க 1000 வருஷம் அமல் செஞ்சு எவ்வளோ அமல் வச்சிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நல்ல நல்ல சொர்க்கம்லாம் கிடைச்சிரும். பெருநாள் ட்ரெஸ் எடுத்த கதை தான். முன்னாடி காசு இருந்தவங்கலாம் முன்னாடியே நல்ல நல்ல சட்டையா எடுத்துட்டான். இப்ப 27க்கு பின்னாடியோ 29லதோ அந்த டைம்ல தான் போய் சட்டை எடுக்க போனா எல்லாரும் சட்டை எடுத்து கழிச்சு ஒண்ணுமில்லாம கடைசியில இருக்கிறது தான் யாருக்கு கிடைக்கும்? கடைசியில போறவனுக்கு கிடைக்குங்கிற மாதிரி 1000 வருஷம் அமல் செஞ்சவருக்கு பெரிய சொர்க்கமா இருக்கும், உயர்ந்த சொர்க்கமா இருக்கும், பயங்கரமான சொர்க்கமா இருக்கும். எங்கள்கிட்ட அதெல்லாம் இல்லையே, எங்கள்கிட்ட ரொம்ப கம்மியான அமல்ல இருக்கு. 60 வயசு தானே, 70 வயசு தானே. அப்ப நாங்க அவங்களுடைய அமலை எத்துறது எப்படி? 1000 வருஷம் வாழ்ந்தாதானே போய் அமலை. இப்ப இதை கேட்டப்பதான், இந்த நேரத்துலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்கிற இந்த சூறாவை இறக்கி வச்சான். நீங்க லைலத்துல் கத்ர் என்கிற ஒரே ஒரு நாள் அமல் செஞ்சா போதும், நீங்க என்ன கவலைப்படுறீங்களோ அந்த கவலை இல்லாம போயிடும். 1000 வருஷம் அமல் செஞ்ச நன்மைகள் உங்களுக்கு தாராளம். 100 வருஷம் அமல் செஞ்ச நன்மைகள் அது மேலங்கிறது எவ்வளவு இருக்கலாம். ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அமல் செஞ்ச நன்மை கூட இந்த ஒரே ஒரு நாளுடைய அமல்னால நமக்கு கிடைக்கலாம். அவ்வளவு உயர்வான நாள் ஒரு நாள்னு தெரிஞ்ச பின்னாடி, அந்த ஒரு நாள் கடைசி 10ல தான் இருக்கு என்று தெரிஞ்ச பின்னாடி, குறைஞ்சபட்சம் அந்த 10 நாளாவது நம்ம தேட வேணாமா? கேட்கறதுக்கு நல்லா தானே இருக்கு. இப்போ இவ்வளவு நேரம் கேட்டது நல்லா இருந்துச்சுல, ஜாலியா இருந்ததுல, ஐயோ அப்போ இவ்வளவு கிடைக்குதா, அல்ஹம்துலில்லாஹ் நல்ல காலம் பள்ளியாசலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்க தோணுது இல்ல? சரி, இப்ப இந்த கடைசி 10ல இருக்குன்னு தெரிஞ்ச பின்னாடி நம்ம மனசு என்ன சொல்லணும்? இவ்வளவு உயர்வான நாளை நான் மிஸ் பண்ணக்கூடாது வாழ்க்கையில. இவ்வளவு ஹைக். இப்ப ஒருத்தன் 30% டிஸ்கவுண்ட்ல துணி அப்படின்னு போட்டாலே கியூ கட்டி நிற்குது அங்க. ஏன் மற்றவன்ட்டெல்லாம் இந்த விலை ரேட் ஜாஸ்தி, இங்க 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, லாபம் அப்படின்னு மணிக்கணக்கில் கியூல நின்று எடுக்கிறான். ஒத்த சம்பந்தமே இல்லாம இந்தா எடுத்துக்கோ, 1000 ரூபா 100 ரூபா தான், 1000 ரூபாய் இது 100 ரூபா, 1000 ரூபாய் இது 50 ரூபா, ரமதான் ஃபெஸ்டிவல் உடையது அப்படின்னா அவன் கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பொம்பளைங்க அவங்க கடை முன்னாடி ஃபுல்லா கியூல நிக்குது.
ஏன் அப்படின்னா 1000 ரூபாய் பொருளை 100 ரூபாய்க்கு கொடுக்கலாம், எவனுக்கு தருவான்? அல்லாஹ் ஓப்பனா சொல்லிட்டான், ஒரே ஒரு நாள் அமல் 1000 வருஷம் அமல் செஞ்சா கிடைக்காத கூட நான் தர்றேன், வர்றியா அப்படின்னு கேட்கலாம். நாம தயார் இல்லை. இப்பவும் எத்தனை மணிக்கு எடுத்து முடிப்பீங்க? கிளம்பலாமா? 4 பேர் மணியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க ஆரம்பிச்சிங்க, மணி 11:30 ஆச்சு, இதுக்கப்புறம் வசூலுக்குன்னு சொல்லுவீங்க, அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அப்புறம் துவா செய்வீங்க, அதுக்கு வேறு நேரம் ஆகும், எப்போ முடிப்பீங்கிற மாதிரி இருக்கும். வந்துட்டோமா ஃபஜ்ர் வரைக்கும் அசையக்கூடாது. அப்போ சோறு யார் போடுறதுன்னு கேட்பீங்க. அதுக்கு மட்டும் போய் சாப்பிட்டு வந்துருங்க. அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். சில இளைஞர்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில் அவங்களா முயன்று 27 ஒவ்வொரு வருஷமும் நமக்காக ஒரு இது ஒன்று கேக்குன்னு ஒன்று செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வாழ்நாளில் பிறகு 29 கியாமுல் லைல்ல நம்ம பிரியாணியும் கொடுக்குறோம். அது ஒரு தனிநபர் செய்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கெல்லாம் பரக்கத் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் 4 இளைஞர்கள் தயாரானா அடுத்த வருஷம் 27 பிரியாணி கூட போட்டுடலாம். என்ன கெட்டு போச்சு? இங்கேயே சகர் செஞ்சுட்டு என்ன செஞ்சிடலாம், இங்கேயே ஃபஜ்ர் வரைக்கும் லைலத்துல் கத்ரை விடாம இருந்தேன். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும். ஆனா நம்ம அமல் செய்யணும், அதுதான் முக்கியம். பிரியாணி சகர் சாப்பாடு இருக்கா? ஆமா. அப்ப ரைட், நான் 3வது மாடிக்கு போறேன். எதுக்கு? ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்கேன். சகர் வரைக்கும் இருக்கணும்ல, சகருக்கு இருக்கணும்னு தான் முடிவு பண்ணக்கூடாதே தவிர பிரியாணியை எப்போ போடணும், சகர் வரைக்கும் அமல் செஞ்சாதான் போடணும். சகர் வரைக்கும் அமல், அதுக்காக தான் பிரியாணி எல்லா இடத்துலயும் செய்யறாங்களே. ஏன் செய்யறாங்க? அப்படியாவது மக்கள் அமல் செய்யட்டும், இருக்கட்டும், சுபு வரைக்கும் இருந்து லைலத்துகளுடைய பலனை அடையட்டும்ங்கிறதுக்கு தானே செய்யறாங்க. அப்ப அந்த புனிதமான நாள் இதுதான் தெரிஞ்ச பிறகு மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பைத்தான் ஏத்திகாஃபின் மூலமாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார். இந்த லைலத்துல் கத்ர் கூட நமக்கு இதுதான் அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க, நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஈஸியா வேலையை முடிச்சிருக்கலாம். 10 நாள் கூட இல்லாம கரெக்டா எந்த நாள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. நம்மளும் கரெக்டா அந்த நாள்ல வந்து கூட தொழுதுட்டு போயிருக்கலாம். பிரச்சனை என்ன அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைலத்துல் கத்ர் எனக்கு இந்த நாள் தான் என்று அறிவிக்கப்பட்டுச்சு, நானும் அதை சொல்றதுக்கு தான் வந்தேன், உங்கள்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னா வெளியே வந்தா 2 பேர் சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவனுங்க சண்டையை போய் விலக்கி விட்டுட்டு ஏன்டா சண்டை பிடிக்கிறீங்கன்னு போய் அவனுங்க சண்டையெல்லாம் விலக்கிக்கிட்டு இந்த வந்தப்ப, ஆமா நம்ம எதுக்கு வந்தோம்? ஆமா லைலத்துல் எது? ஆஹா மறந்து போச்சு. அல்லாஹ் மறக்கடிச்சிட்டான். அல்லாஹ் லைலத்துல் கத்ரை மறக்கடிச்சதே எதனாலதான்? சண்டை போட்டதுனாலதான். நமக்குள்ள ஏற்பட்ட சண்டையினாலதான். அப்போ நமக்குள்ள ஏற்படுகிற சண்டை எவ்வளவு மோசமானதுன்னு தெரியுதா? நமக்கு கிடைக்க வேண்டிய எவ்வளவு உயர்தரமான ஒரு நாள் அது. நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த நாளை இல்லாம ஆக்குற சக்தி எதுக்கு இருக்கு? நமக்குள்ள சண்டை போடுறதுக்கு இருக்கு. இப்ப நம்ம சண்டை போடலாமா? தேவையில்லாம அது இதுன்னு பேசலாம். அப்ப இந்த நாள் சண்டை போடுறதுக்கு உண்டான நாளோ அல்ல. அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நம்முடைய அமல்களை கேட்கக்கூடிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பாங்க. அஜி முடிச்சுக்கலாம்ல? டைம் ஆச்சா? முடிச்சுக்கலாமா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கேட்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியா இருக்கும்ல? துஆ இருக்கும். ஆயிஷா அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் லைலத்துல் கத்ர் இரவை அடைஞ்சிட்டா என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் லைலத்துல் கத்ர் இன்னைக்கு ஆக்கி வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, நான் என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி அப்படின்னு அல்லாஹ்ட்ட துஆ செய். அல்லாஹும்ம யா அல்லாஹ், இன்னக அஃபுவுன், நீ மன்னிப்பாளனாக இருக்கிறாய், துஹிப்புல் அஃவ, நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவளாக இருக்கிறாய், ஃபஅஃபு அன்னி, என்னையும் நீ மன்னிப்பாயாக. லைலத்துல் கத்ர்ல என்ன செய்யணும் அப்படின்னு ஆயிஷா அம்மா கேட்டதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை துஆ செய். என்ன செய்யணும் லைலத்துல் கத்ர்ல? துஆ செய். என்ன துஆ செய்யணும்? எனக்கு அதத்தான் இதத்தான் அதல்ல முக்கியம், அதையும் கேட்கலாம் தப்பில்லை. முக்கியமா என்ன கேட்கணும்? மக்ஃபிரத்தை கேட்கணும், பாவத்துக்குண்டான பாவ மன்னிப்பு கேட்கணும். பாவ மன்னிப்பை கேளு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்தாங்க. லைலத்துல் கத்ரில் நம்ம கேட்க வேண்டிய மிக முக்கியமானது பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு கேட்கிறதா இருந்தா அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. முதல் நிபந்தனை என்னன்னா, நாம செஞ்சது பாவம் அப்படின்னு முதல்ல ஒத்துக்கணும். ரொம்ப பிரச்சனையே எதுல அப்படின்னா, நான் தப்பா பண்ணேன். ரொம்ப பேர் நான் என்ன தப்பா பண்ணேன், நான்லாம் சரியா, அந்த ஆள் சரியில்லை, நான்லாம் சரியா இருந்தேன், அவன் சரியில்லை, நான்லாம் சரிதான், அவரு சொல்லி தந்தது சரியில்லை, நான் இப்படியே நாம தப்பை ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்லை.
நாம நடந்து வருவோம், நடு ரோட்ல கல்லு கிடக்கும், அது எங்கேயாவது நகர்ந்துலாம் போகாது, அதே இடத்துல தான் இருக்கும். நாம கவனிக்காம வந்து அதுல மோதுவோம். அதுல மோதுனா நகம் வெடிச்சு ரத்தம் வரும். எதிரில் வந்து கேட்பாங்க, என்னப்பா நகத்துல விரல் பேந்து ரத்தம் வருது அப்படின்னு என்ன சொல்லுவோம்? கல்லு அதான் வந்து இடிச்சுது, அதான் வந்து இப்ப நம்ம சும்மா போயிட்டு இருக்கிறோன்னே ஓரமா இருந்த கல்லு பாரு இப்ப நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு அங்கேயிருந்து வந்து நம்ம கால் அது வந்து இடிச்சுதா? நம்ம இருக்கிற கண்ணை பெரடியில வச்சுட்டு அங்கேயோ எங்கேயோ பார்த்துட்டு நடந்தோம், நாம போய் மோதிட்டோம். ஆனா இதை ஏத்துக்குவோமா? இதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் நமக்கு இருக்கா? கிடையாது. நமக்கு ஒரு தப்பு பண்ணிட்டா அந்த தப்பை நான் தான் செஞ்சேன்னு ஏத்துக்கிற மனப்பக்குவம் கிடையாது. எவன் தலையிலேயாவது அந்த தப்பு தூக்கி போட்டுருணும். அவனால தான் இந்த பிரச்சனை, இதனால தான் இந்த பிரச்சனை, இப்படிதான் இந்த பிரச்சனை. இதுவே மனிதனுடைய இயல்பு. அதனாலதான் முதல்ல இந்த இயல்பு மாறணும். முதல் விஷயம் தௌபாவுக்கு நான் செஞ்சது தப்பு அப்படின்னு உணரணும். ரெண்டாவது, இனி அந்த தப்பை செய்ய மாட்டேன் என்கிற உறுதி வேணும். அப்படியா லைலத்துல் கத்ர்ல அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிச்சிருவானா? ஆமா, வந்தாச்சு, அல்லாஹ்ட்ட கேட்டோம், மன்னிச்சுட்டான். மன்னிச்சுட்டு வெளியே போகும்போதே அடுத்த செருப்பு போட்டு போயிடுறது. என்ன அடுத்த வருஷம் லைலத்துல் கத்ர்ல வந்து மன்னிப்பு கேட்டுக்கலாம், என்ன கெட்டு போச்சு? அப்படியா? சரி, இப்ப ஒரு பாவத்துக்காக போன வருஷம் திருண்டதுக்கு இந்த வருஷம் என்ன செஞ்சிட்டோம்? அல்லாஹ் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டோம். சரி, அல்லாஹ் மன்னிச்சிட்டான்னு வச்சுக்க. இப்ப திரும்ப அடுத்த திருடு வந்தா ஏற்கனவே ஒரு மன்னிப்பு வந்ததில்ல, அது கேன்சல் ஆயிடும். ஏன் கேன்சல் ஆகுது அப்படின்னா, மன்னிப்புக்கு நிபந்தனையே என்ன அப்படின்னா அந்த பாவத்தை விடணுங்கிறது நிபந்தனை. அந்த பாவத்தை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தா மன்னிப்பு கிடைக்காது, மன்னிப்பு கேன்சல் ஆயிடும். அந்த மன்னிப்பு கேன்சல் ஆகி எத்தனை வருஷம் நேரத்திற்கு அதுல வந்து மன்னிப்பு கேட்டாலும் சரி, அந்த மன்னிப்பு முதல்ல ஒப்புக்கொள்ளப்படணும்னா, மன்னிப்பு நமக்கு கிடைக்கணும்னா, நம்ம எந்த பாவத்துக்காக அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டோமோ அந்த பாவம் மறுபடியும் நிகழக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். முதல்ல அதை வருந்தணும், அது நாம செஞ்சிட்டோங்கிறது ஒத்துக்கணும். ரெண்டாவது அதுக்காக வருந்தணும். மூணாவது அந்த தப்பை மறுபடியும் செய்யக்கூடாது. இந்த 3 நிபந்தனைகள் இருந்தாதான் முதல்ல அல்லாஹ் தௌபாவை ஏத்துக்குவான், இஸ்திக்ஃபாரை ஏத்துக்குவான். இப்படி இஸ்திக்ஃபார் செய்யும் போது, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கும் போது எவ்வளவோ இஸ்திக்ஃபார்கள், தனித்தனியான இஸ்திக்ஃபார்கள் கூட சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வெறுமனே, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம் அல்லதி லா இலாஹ இல்லாஹு துபுத்து இலை. இப்படி எவ்வளோ எது நமக்கு தெரியுமோ அந்த வார்த்தைகளை சொல்லணும். அந்த வார்த்தைகளை சும்மா வெறுமனே தஸ்பி வச்சுட்டு நான் என்னப்பா 1 லட்சம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதிட்டேன் அவ்வளவுதான், அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டான், எஞ்சி போயிடும், அது அல்ல. இது இஸ்திக்ஃபார் கிடையாது. இஸ்திக்ஃபார் அப்படின்னா பாவத்தை உணர்ந்து உணர்வு பூர்வமா அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு பேர் தான் இஸ்திக்ஃபார். வெறும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றதுக்கு பேர் இஸ்திக்ஃபார் இல்லை. பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கறதா இருந்தா நாம செஞ்ச பாவம் கண் முன்னாடி வரணும், நிக்கணும். நாம எப்ப அல்லாஹ்ட்ட கேட்கிறோமோ அப்ப நான் இந்த பாவத்தை செஞ்சேன், ஆமா இது செஞ்சேன், இந்த பாவத்தை நினைச்சு மனசு வருந்தணும். வருந்தும் போது அழணும் அல்லாஹ்ட்ட. அது முன்னாடி இனி நான் செய்ய மாட்டேங்கிற அந்த உறுதி, இதெல்லாம் நடக்கணும். அந்த தௌபாவுல, இந்த இஸ்திக்ஃபார்ல இதெல்லாம் நடக்கணும். இதெல்லாம் நடந்தா நம்முடைய இஸ்திக்ஃபாருக்கு பவர் இருக்கு, நம்முடைய பாவ மன்னிப்புக்கு பவர் இருக்கு. அது அல்லாம நாம சும்மா இஸ்திக்ஃபார் செஞ்சாலும் சரி, அல்லது துஆவுக்கு ஆமி 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 ஆமின்னாலும் அந்த ஆமிக்கு எந்த அர்த்தமும் இல்லாத ஆமீனா போயிடும். அந்த ஆமீனுக்கு அர்த்தம் இல்லாத ஆமீனா போயிடும். ஆமீன் அப்படின்னா என்ன அர்த்தம் முதல்ல தெரியுமா? அவர் சொல்றதை ஏத்துக்க, அல்லாஹ் அவர் எனக்காக சேர்த்து தான் துஆ செய்யறாரு, அதை நீ ஏத்துக்க. ஆமா தப்பு பண்ணிட்டேன், ஏத்துக்க. ஆமா என் பாவம் மன்னிக்கப்படணும், ஏத்துக்க. ஆமா என் கடன் தொல்லை தீரணும், ஏத்துக்க. ஆமீன் ஆமீன் அப்படின்னா ஒருத்தர் துஆ செய்ய எல்லாரும் சப்போர்ட், அவர் துஆவுக்கு எல்லாம் சப்போர்ட். இவ்வளோ சப்போர்ட் வந்தா அல்லாஹ் விட்டுருவானா? இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணி அவர் துஆவை ஏத்துக்க அப்படின்னா அல்லாஹ் விட்டுருவா செய்வாராம்? அது புனிதமான லைலத்துல் கத்ர்ல. அப்ப அந்த தௌபாவுக்குண்டான வழிமுறைகள் நம்மள்ட்ட இருக்கணும். அவைகளை எல்லாம் கரெக்டா செய்யும் போது நிச்சயமாக இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை முழுமையாக அடைத்தவர்களாக நாம் மாறலாம். அல்லாஹ் அதுக்காக நம்ம இப்ப துஆ செய்வோம், துஆ செஞ்சு முடிச்ச உடனே அதோட கலைஞ்சு போயிட்டோம் இருக்கக்கூடாது. இஸ்திக்ஃபார்லயே உயர்தரமான இஸ்திக்ஃபார் தௌபா என்னன்னா, யாருக்கும் தெரியாம தனிமையில அல்லாஹ்ட்ட ஒரு 2 ரக்காத்து தொழுது அதுக்கு பிறகு நம்முடைய பாவங்களை சொல்லி அழுது துஆ செய்யறது.
வந்தோம் துவா செஞ்சோம் போனோம்னு இருக்கக்கூடாது. உண்மையான இஸ்திக்ஃபார் எப்படி இருக்கணும்? தனிமை இருக்கணும். தனிமையில தனியா உட்காந்து துவா செய்யணும். 3வது மாடிக்கு போங்க, தப்பில்லை, ஓப்பன் பண்ணி விட்டுருப்பாங்க, திறந்து வச்சிருப்பாங்க. 3வது மாடிக்கு போகும்போதே 4 பேரை சேர்த்து கூட்டு போகாதீங்க, உங்களையும் சேர்த்து துவா செய்ய விடாம ஆக்கிடுவாங்க. நீங்க மட்டும் தனியா போங்க, ஒரு மூலையில போங்க, உட்காருங்க, 2 ரகாத் தொழுவுங்க, யாரும் இல்லை, லைட்டு கீட்டு எதுவும் இல்லை, உட்கார்ந்து அழுவுங்க. உங்களுடைய அழுகை சப்தம் மட்டும்தான் வெளியில கேட்கணுமே தவிர வேற எதுவும் இல்லை. அந்த நீங்க அப்படி உருக்கமா செய்கிற ஒரு துவா இருக்கும்ல, யாருக்காக காட்டுறதுக்காக வேண்டி செய்யற துவா இல்லை, யாரும் பார்க்கணுங்கிறதுக்காக அழல, உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு முன்னாடி நம்மளுடைய பாவத்தை நினைச்சு கண்ணீர் வடிக்கிற ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா போதும். அப்படி தனிமையில் இருந்து நாம செய்யற அந்த துஆல ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா போதும். அந்த கண்ணீருக்கு நரக நெருப்பை அணைக்கிற பவர் இருக்கு. அந்த ஒரு சொட்டு கண்ணீருக்கு நரக நெருப்பு அணைக்கிற பவர் இருக்கு. அப்ப நம்முடைய தனிமையில அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பாவங்களை எண்ணி உருகி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிற போது அந்த துஆவுக்குரியவர்களாக நம்மால் மாற முடியும். லைலத்துல் கத்ருடைய இந்த புனிதமான நாள் எல்லா விதத்திலும் பன்மடங்கான அமல்களையும் கூலிகளையும் நமக்கு தரக்கூடியது. தொழுகைக்கு பன்மடங்கான கூலி இருக்கு, நம்முடைய துஆக்களுக்கு பன்மடங்கான கூலி இருக்கு, நம்முடைய சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் திக்ர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பன்மடங்கான கூலி இருக்கு. அதனால அதிகமான கூலிகளை பெற நாம் முயற்சிக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து அதில் அதிகம் அமல் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன்.